அம்மா என்ன சொன்னாங்க? என்ன வர சொன்னாங்களா? அக்கா உன் மேல கடும் கோவத்துல இருக்காங்க. இந்த ஜென்மத்துல அவங்க உன்கிட்ட பேசவே மாட்டாங்க. நீ பாட்டுக்கு எனக்கு தெரியாம அவங்க முன்னாடி போய் நின்னுட போற. ஓங்கி அரைஞ்சிருவாங்க. அதுக்குதான் சொன்னேன். போ. ஐயோ, என்னம்மா ஃபீலிங்கா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல. இப்ப உன் கண்ணாலேயே பாத்தியா? அக்கா உன்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டே இருக்காங்க. நான் ஏதோ போய் சொன்னேன்னு நீ நினைச்சிருப்ப. நான் சொன்ன வார்த்தைக்கு ஒரு சின்ன ட்ரெய்லர். இப்ப நான் போய் சொல்லன்னு தெரிஞ்சதில்ல, அவ்வளவுதான். நாம யாரையும் பிரிக்கிறது இல்ல, தானா நடக்குது. கிளம்பு கிளம்பு. அட, நம்ம கங்காம்மா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. மேடம், நில்லு. எங்க போற? லக்கேஜ் எடுக்க மேடம். நீ எடுக்க வேண்டாம், அதுக்கு வேற ஆள் இருக்கு. நீ போய் உன் வேலையை பாரு. சரிங்க மேடம். ம். அம்மா, வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? ம். கொஞ்சம் கார்ல லக்கேஜ் எல்லாம் இருக்கு, கொண்டு வா. சரிங்கம்மா. எவ்ளோ தைரியம் இருந்தா இந்த வீட்டுக்கே நீ சம்மந்தி ஆயிருப்ப. நான் வந்துட்டேன்ல, இனிமே பாரு. அப்பா என்ன இவ்ளோ சிரமப்பட்டு பேக் எடுக்கிறாரு?
அப்பா ஏன் இப்படி தூக்க முடியாம கஷ்டப்படுறீங்க? உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூக்கிட்டு போங்க. நான் கொஞ்சம் எடுத்துட்டு வர நகருங்க. பரவாயில்லம்மா, நானே எடுத்துட்டு வரேன். பரவாயில்லப்பா, நீங்க இதை மட்டும் எடுத்துட்டு போங்க, நான் அதை எடுத்துட்டு வரேன். போங்க போங்க. பார்த்து பார்வதி. ஆ ஒரு நிமிஷம். இப்ப நான் என் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன். இப்போ பேச முடியாது, நான் அப்புறமா கால் பண்றேன். பாய். என்ன சுந்தரம், உங்க எஜமானி அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. வேலைக்காரங்க விஷயத்துல அகிலாண்டேஸ்வரி கொஞ்சம் கேர் எடுத்திருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருப்பாங்க. நல்ல வேளை அகிலாண்டேஸ்வரி மாதிரி நான் என் வீட்டுல வயசு பொண்ணுங்களை எல்லாம் வேலைக்கு வைக்கல. ஏன்னா வேலை செய்ய வந்ததுங்கெல்லாம் வீட்டு எஜமானி ஆகணும்ல ஆசைப்படுதுங்க. என்ன சுந்தரம், பதிலே சொல்லல? என்ன, நான் சொல்றது சரிதானே? தம்பி, மாமா, மாப்பிள்ள, ஐயோ, நீங்க நீங்க எதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு? என்ன மாமா நீங்க? மாப்பிள்ள, நீங்க லக்கேஜ் எல்லாம் தூக்கிக்கிட்டு அதான் வேலைக்காரங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எடுத்துட்டு வந்துருவாங்க. முன்னாடி லக்கேஜ் தூக்கிட்டு போறது என்னோட மாமனார். தோ இந்த லக்கேஜ் தூக்கிட்டு வருது என்னோட வைஃப். இவங்க ரெண்டு பேரையும் நீங்க வேலைக்காரங்களா பார்த்தா நானும் வேலைக்காரன் தானே? சாச்சே, தப்பு தப்பு, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்களாவது வேலைக்காரனாவது, நீங்க இந்த வீட்டுக்கே இளவரசன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் ஏதோ போன் பேசிக்கிட்டே யார்கிட்ட வேலை வாங்குறதுன்னு தெரியாம லக்கேஜ் தூக்கிட்டு வர சொல்லிட்டேன். தப்பு தப்பு. நீங்க கொடுங்க மாப்பிள்ள, நான் எடுத்துக்கிறேன். முதல்ல அங்க வாங்குங்க. ஆமா, வாங்கிடுறேன் சார். நான் ஏதோ போன் பேசிக்கிட்டே, நீங்களாவது சொல்ல வேண்டாமா? கொடுங்க. இல்லலம்மா, பரவாயில்லை. வேண்டாம் சார், ப்ளீஸ். ஐயோ வேண்டாம்மா. ஐயோ, என் லக்கேஜ் நான் தானே தூக்கணும். கொடுங்க சார், என்கிட்ட கொடுங்க, நான் மாட்டிக்கிறேன். அவ்வளவுதான். மாப்பிள்ள, அதையும் என்கிட்ட கொடுத்துருங்க, நானே தூக்கிட்டு வரேன். பார்வதி கிட்ட வாங்க. எடுக்கலாம். நம்ம லக்கேஜ நாம தான் தூக்கணும். குடுமா, என் தங்கம். கொடுங்க மாப்பிள்ள.
அதையும் கொடுங்க மாப்ள. நான் எடுத்து வந்த லக்கேஜ் தானே, நானே தூக்கிட்டு வரேன். வரீங்களா? நான் முன்னாடி போட்டுமா? போங்க வாங்க. ஏன் மாமா நீங்க இதெல்லாம் பண்றீங்க? ஏன் மாப்பிள்ள இதெல்லாம்? மாமா, யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை அப்பப்போ கொடுத்துடணும். ம்? சரி, நீங்க போங்க மாமா. சரிங்க மாப்பிள்ள. போலாமா? வா வா. சம்மந்தி, அப்பா சம்மந்தி, சம்மந்தி எப்படி இருக்கீங்க? சம்மந்தி, நீங்க முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ, பிளஸ் பண்ணுங்க சம்மந்தி. இல்ல இவ்ளோ சீன் போடுறா, காரணம் இல்லாம வரமாட்டாளே. சமந்தி, என்கிட்ட வந்து நீங்க ஆசீர்வாதம் பண்ண சொல்லி கேக்குறீங்களே. ஐயோ, தப்பே இல்ல சம்மந்தி. நீங்க எல்லா ஃபீல்ட்லயும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க திறமைக்கு நான் மரியாதை கொடுத்தே ஆகணும். மம்மி, ஐஷு, அத்த ஏய் பொறுமையா பொறுமையா இறங்கி வா. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. எப்ப மம்மி வந்தீங்க? ஜஸ்ட் இப்பதாண்டா வந்தேன். ஹாய் அத்த, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன மம்மி திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கீங்க? ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஏற்கனவே எனக்கு ஃபோன் பண்ணிருந்தாங்க ஐஸ்வர்யா. ஓ, ஆண்டிக்கு ஃபோன் பண்ணிருந்தீங்களா? ஆமா சமந்தி, அவசரமா என்ன பார்க்கணும், ஏதோ முக்கியமான விஷயம்னு ஃபோன் பண்ணிருந்தீங்களே, என்ன விஷயம்? அது அது என்னன்னா, என்னம்மா? கொஞ்சம் பர்சனல் விஷயம் சம்மந்தி. உங்ககிட்ட தனியா பேசலாமா? ஓ, தனியா பேசணுமா? ஆ, அப்படியா? ஆ, சரி, இப்படி வாங்க. ஏய் ஐசு, என்ன விஷயம்? தெரியலையே. என்னவா இருக்கும்? தெரிஞ்சுக்கலன்னா நமக்கு மண்டை வெடிச்சிருமே. நாம ரெண்டு பேரும் இங்க தனியா தான் இருக்கோம். இங்க நாம பேசுறது அங்க யாருக்கும் கேட்காது. என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து சம்மந்தி, போன வருஷம் நான் புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் ஆரம்பிச்சிருந்தேன். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆ, தெரியும். எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ்? நல்லா தான் போயிட்டு இருந்தது. என்ன, இந்த கோவிட் அப்புறம் சில பிரச்சனைகளால 120 கோடி லாஸ் ஆயிடுச்சு சம்மந்தி. ஆக்சுவலா அது விஷயமா தான் நான் உங்ககிட்ட பேச வந்தேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, இது பர்சனல் விஷயம் இல்ல, பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். அத
நாம 2 பேரும் தனியா பேசுறதை விட குடும்பத்தோட கலந்து பேசுறதா சரியா இருக்கும். என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட கலந்துக்காம பிசினஸ்ல நான் எந்த முடிவையும் எடுக்கிறது இல்ல. வாங்க. உட்காருங்க. உட்காருங்க சம்பந்தி. ஆ. நீங்களும் உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க உட்காருங்க. ஆதி, அப்பா ஏன் தள்ளி நிக்கிற? பக்கத்துல வா. பரவாயில்லப்பா, நான் இங்கே நிக்கிறேன். இங்கே தான் நிக்கட்டுமே. வா ஆதி. வா ஆதி. சரிங்க சம்பந்தி. இப்போ என்கிட்ட நீங்க அங்க போய் தனியா சொன்னத இங்க சொல்லுங்க. அது என்னன்னா, போன வருஷம் நான் புதுசா ஆரம்பிச்ச கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல எனக்கு ஒரு 120 கோடி லாஸ் ஆயிடுச்சு. அதான் விஷயமா? ஓஹோ. பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம்தான். இதுக்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? 120 கோடி கொடு. சம்மந்தி, நீங்க நினைச்சா ₹1 கூட செலவு பண்ணாம என்னோட லாஸ் எல்லாம் அப்படியே சரி பண்ண முடியும். $120 கோடி லாஸ சரி பண்ணணுமா? இவள உமா. அத்தை, சோழியம் குடுமி சும்மா ஆடாதடி. ஹோட்டல்காரோட அம்மா பிளானோட தான் வந்திருக்கா. ஆமா அத்தை, ₹1 கூட செலவு பண்ணாம 120 கோடி லாஸ் எப்படி சரி பண்ண முடியும்? அது தெரிஞ்சா நான் ஏன்டி உன்கிட்ட பேசிட்டு நிக்கிறேன்? அக்கில இடத்துல உட்கார மாட்டேன். வந்துட்டு டவுட் கேட்க. சரி, நான் என்ன பண்ணணும் அத மட்டும் சொல்லுங்க. நான் ஆடிட்டர் கிட்டயும் அட்வொகேட் கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் சம்மந்தி. அதாவது உங்க ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி எங்க கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப்போட அசோசியேட் ஆயிட்டா உங்க கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே எங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல வாயிலேயே வட சுடுற. அது என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுறப்ப எங்க கம்பெனிக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். நானும் இந்த பெரிய லாஸ்ல இருந்து சீக்கிரமா மீண்டு வந்துருவேன். ஆமா ஆமா, நீ மீண்டு வந்துருவ. ஆதி, அப்பா இதுல உன்னோட ஒப்பீனியன் என்ன? இவரு வேற இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு
இதில் நான் ஒப்பீனியன் சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. அதுவும் இல்லாம இந்த விஷயத்துல கருத்து சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு கூட தெரியலப்பா.